Hello viewers, this is Madan from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து அவரோட ஓன் வெஹிக்கிளில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் வந்து வேகனார் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். சாருக்கு நம்ம கொடுத்துருக்க இன்றைக்கி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மெயின் ரோட்ஸ் அண்ட் டிராஃபிக் ரோட்ஸ் ப்ளஸ் வந்து டேர்னிங்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து அவரை நம்ம மெயின் ரோட்ஸ் எடுத்து வந்துட்டு கொஞ்சம் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு ப்ளஸ் வந்து கொஞ்சம் லேன் சேஞ்சிங் அனலைசேஷன் மெத்தடு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் கண்ட்ரோல், அப்புறம் வந்து கியர் சேஞ்சிங் பேட்டர்ன், இது எல்லாமே நம்ம இப்போ ஆன் ரோட் லைவில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கில் எடுத்துகிட்டு பிக் பண்ணியிருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் ரோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் மாதிரி இருக்காது, பட் இது ஒரு மிக்சடான டிராஃபிக் ரோடு. ஸோ நம்ம அவருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதுல ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மெயின் ரோட்ஸில் நான் அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாட்சிங் ஆன் மிரர்ஸ் ஆன் எவ்ரி 6 seconds ப்ளஸ் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், அந்த நீங்கள் பார்க்குறீங்க லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிக்கர் நான் தான் ஒட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஞ்சம் கன்ஜஸ்டட் டிராஃபிக் ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேன் ஃபார்மேஷன், லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்பப்போ அவரோட ஸ்டியரிங்கை வந்து பார்த்திங்கன்னா அன்யூஷுவலாக ஷேக் பண்ணக்கூடாது, கீப் ஆன் ரைட்டு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவரோட கியர் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெதுவாக தான் கியர் சேஞ்ச் பண்ணணும். தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை வந்து ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ப்ளஸ் அவருடைய பிரேக்கிங் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா லீனியராக இருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம நிறைய ரோட்ஸில் வந்து இன்டீரியர் ரோட்ஸ், டிராஃபிக் இல்லாத ரோட்ஸில் கொடுத்துட்டு இப்போ வந்து மெயின் ரோட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40 to 50 மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், அழகாக ரைட் லைனை பிடிச்சிட்டு அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டில் அந்த கியர் சேஞ்சிங் பாருங்கள், அழகாக திருப்பி செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டார். ஸோ ரைட் சைடு டிவைடர்ஸ்லேருந்து வெஹிக்கல்ஸ் வருது, அவங்களையுமே பார்த்திங்கன்னா அழகாக மெதுவாக அனுசரித்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டேர்னிங் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இது ஒரு ஸ்லோப்புமே லைட் ஸ்லோப்பு ப்ளஸ் வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஸ்பீடாக வர ஜங்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் கவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு ஃபஸ்ட் கியர் வச்சு ஸோ ஸ்லோ மூமெண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அங்கே பாருங்கள் அழகாக நத்த விடுற மாதிரி மெதுவாக கிளச் கண்ட்ரோலில் மெதுவாக வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. பாருங்கள் நீங்களே பார்க்கலாம். ஸோ இன்ச் பை இன்ச்சாக ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு சைடு மிரர் வாட்சிங் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் உங்களோட யார் ட்ராவல் பண்ண போகிறான்றதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துக்கணும். ஸோ ஓகே, இப்போ எல்லோரும் வந்து முடித்த பிறகு நம்ம அகெயின் ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியாச்சு. இப்போ வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விதமான ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா சேம் லைக் தட் ஃபுல்லாகவே அவர் கொஞ்சம் டிராஃபிக் மூவ்மெண்ட்ஸ்லேயே நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஸோ மெதுவாக சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. மெயினாக அவருக்கு வந்து சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா மிட்வே ஆஃப் த ரோடில் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணக்கூடாது. ரைட் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைட்டு, லெஃப்ட் க்ளோஸ் லெஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ரைட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஒய்டாக போய் கட் பண்ணுறாரு. கூட யார் ட்ராவல் பண்ணுறா ரைட் சைடை வாட்ச் பண்ணிக்கணும். கியர் சேஞ்சிங் பேட்டர்ன் லெஃப்ட் சைடில் லாரி வருது. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஆல்ட்டோ உள்ளே வராரு. யாருமே உங்களோட ஃப்ரேம்குள்ளே வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஹாங் பண்ணிடணும். நம்ம அவருக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. பர்ஃபெக்டாக போயிட்டுருக்காரு. அந்த ரைட் லைனை வந்து கீப் ஆன் அதே மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருந்தார். ஸோ இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோடு. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிராஃபிக்லேருந்து எடுக்கணும். அங்கே பாருங்கள் கியர் சேஞ்சிங்கை வந்து அழகாக லீனியராக பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோன்னா கொஞ்சம் வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கேப் வச்சு விட சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா மேபி கொஞ்சம் கிட்ட போயிட்டு பேனிக் ஆகிட்டாலும் வெஹிக்கிள் வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் மெதுவாக இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து சார் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மெதுவாக ஒரு பதட்டம் இல்லாமல் திருப்பி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ புஷ்ஷிங். ரைட் சைடில் பெரிய வெஹிக்கிள், லெஃப்ட் சைடில் பெரிய வெஹிக்கிள் தான் கண்டிப்பாக அவங்கள விட்டுறணும். நீங்கள் அவங்கள ரோட் ரேஜில் இன்வால்வ் ஆகாதீங்க, அவங்க பெரிய வண்டியை கண்டிப்பாக விட்டுருங்க. ஸோ ஸ்லோ மூமெண்ட்டில் இப்போ பாருங்கள் அழகாக திருப்பியும் பேக் டு ரைட் நார்மல் பொசிஷன். ஸோ எங்கே போனாலுமே மெயின் ரோட்ஸ் பொறுத்தவரைக்கும் இல்லை ஹைவேஸ் பொறுத்தவரைக்கும் கீப் ஆன் ரைட்டு, லெஃப்ட் சைடு மிரர் வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடு டிவைடரை வந்து உங்களோட சைடு மிரரில் வாட்ச் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு எப்போவே பார்த்திங்கன்னா லேன் சேஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கியரை வந்து அன்யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா தப்பாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டியை வெஹிக்கிளை ஆஃப் பண்ணாதீங்க. இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா 3rd போட்டுறாங்க, செகண்டுக்கு பதிலாக 4th போட்டுறாங்க. ஸோ இப்போ இண்டிகேட்டர் போட்டு நம்ம ரைட் லைன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் தட் அதே மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அந்த ஷிஃப்ட் நமக்கும் உள்ள கேப்பிங்கை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி சார் வச்சுட்ருக்காரு.
ஸோ திருப்பி ரைட் இண்டிகேட்டர் போட்டு இப்போ நம்ம ரைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்ச் பை இன்ச்சாக தான் போகிறாரு. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக இந்த டூ வீலர்ஸில் இப்படி தான் வருவாங்க. பட் நம்ம டூ வீலர் வந்து கேப் வந்து விடாமல் தான் போகணும். ஸோ ரைட் லைனில் நீங்கள் கொஞ்சம் போகும்போது அழகாக பாருங்கள், ரைட் லைன் கேப்பிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் பண்ணி தான் போகணும். கொஞ்சம் கேப் விட்டிங்கனாலும் டூ வீலர் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டேர்னிங்ஸில் அவங்கள போவிட்டு அனுசரித்து நீங்கள் அவங்களோட போக கற்றுக்கணும். ஸோ அங்கே பாருங்கள், அந்த ஒன் ஆன் மெத்தடில் அழகாக ரைட் டேர்ன் எடுத்துகிட்டு வெஹிக்கிள் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ பேக் டு செகண்ட் கியருமே பார்த்திங்கன்னா அந்த கியர் ஹோல்டிங் வந்துமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் கியரில் ஃபோர்த்து போட்டிருந்தெல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் வெஹிக்கிளை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. சேம் அதே மாதிரி ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் சுச்சுவேஷன். அழகாக கிளச் ஓப்பன், மறுபடியும் ஆக்சலரேட்டர், லீனியரான பவர் டெலிவரி. ஸோ பதட்டமே இல்லாமல் அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரோட்ஸ் வரும்போது பதட்டமே இல்லாமல் மெதுவாக தான் வரணும். யார் உங்களை லெஃப்ட் சைடில் உங்களோட பம்பரை தாண்டினாலுமே நீங்கள் வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணிடணும். உங்கள் ஃப்ரேமுக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹாங் பண்ணுங்கள். சைடு மிரர் அப்சர்வ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரியான டாஸ்கில் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரேமுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். இங்கே பாருங்கள், திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது. அதனால தான் நான் கிளச்சை எப்போயுமே க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு பிரேக்கை வந்து உங்களுடைய ரைட் லெக்கு பிரேக்லேயே இருக்கணும், ஸ்விங் ஆகிட்டே இருக்கணுமே தவிர கீழே உங்கள் ரைட் லெக் வந்து ஃப்ளோரில் ரெஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ எப்போயுமே கிளச்சு க்ளோஸ்னால் கால் பிரேக்குக்கு வந்துடணும், கிளச் ஓப்பன்னா ஆக்சிலேட்டர் போகணும். அதே மாதிரி எப்போ உங்களுக்கு கிளச்சு க்ளோஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் வந்து பிரேக்கு கிட்ட தான் இருக்கணும். இது கியர் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, பிரேக் அப்ளை பண்ணும்போதும் சரி, ஃபுல் கிளச் க்ளோஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது மட்டும்தான் உங்கள் கிளச் வந்து ஓப்பனில் இருக்கும்போது தான் ஆக்சிலரேட்டர் போகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரியான ரோட்ஸில் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோட் பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ரோட்ஸ் தான் கவர் பண்ணணும்னு கேட்டதால் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்த மாதிரியான ரோட்ஸை நீ பிக் பண்ணி இந்த டாஸ்க்கை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ நான் சொன்ன இந்த ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான ரோட்ஸ் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயே மிரர் வாட்சிங் கண்டிப்பாக எவ்ரி 6 செகண்ட் வந்து உங்களோட சென்டர் மிரர், லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே தீரணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் ஸ்க்ராட்ச் ஆகாமல் நீங்கள் அழகாக லீனியரான பவர் ப்ளஸ் உங்களோட கியர் சேஞ்சிங் அழகாக அப்ளை பண்ணிவிட்டு மிரர் வாட்சிங் க்ளீனாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ரோட்ஸ் கவர் பண்ணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.